வணக்க மக்களே, நீங்கள் பார்க்குறீங்க நான் ஊருக்கு வந்துட்டேன். நம்ம போகிறாங்க 1 kg பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க ஈஸியாக சொல்கிறோம், சில சமைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க மக்களே, பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 200 ml எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 2 பிரியாணி இலை, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சு 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் இருந்தாலும் நல்லா பொன்னிறமானதும் கொத்தமல்லி, புதினா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு 5 பச்சை மிளகா, 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 200 கிராம் தயிர், தேவையான அளவு உப்பு, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலா நல்லா கொதிக்குது பாருங்கள். 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கனை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். இது சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இது மசாலா கூட கொதிக்கட்டும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் மசாலா கூட. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது தண்ணி நான் 1க்கு 1 கணக்கில் தான் தண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி 2.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். கரெக்டாக 5 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம ரைஸை சேர்த்துடலாம். சரிங்களா? நான் ரைஸ் ஆல்ரெடி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற போட்டேன். இது கொதிக்கிறதுக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடலாம். மக்களே, நல்லா கொதிக்குது பாருங்கள். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வடித்து வச்ச ரைஸை எடுத்துடலாம். நான் ஊற வச்ச ரைஸை சுத்தமாக தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். 1 கிலோ பாஸ்மதி அரிசி, சேர்த்து போட்டு கிண்டாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா பபுள்ஸ் வந்தோடனே மூடிடலாம். நான் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. அதே அளவு சேர்த்துக்கங்க. நல்லா பபுள்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ தம் விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தம் விட்டாச்சு. நம்ம தம் விடுற ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். 2 நியூஸ் பேப்பர் போட்டு கீழே மூடி போட்டு மூடியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்போட லெவலில் பார்த்துங்க, ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்கேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டைம் ஆகிடுச்சு. 20 நிமிஷம் கரெக்டாகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே பொறுமையாக சைடில் விட்டு அப்படியே பொறுமையாக எடுப்போம். வாவ், நம்ம பிரியாணி வேறு லெவல் ரெடி மக்களே.
இந்த பிரியாணியோட ஸ்மெல்லு ஏறினாலே நமக்கு பேச்சு வர மாட்டேங்குது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ண காட்டுறேன். பிளேட்டிங் பண்ணி சாப்பிட போகிறேன். பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, பிளேட்டிங் பண்ணியாச்சு. நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மக்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.